தங்கராஜ் ரேவதின்னு அடுத்த நாள் எல்லாருமே எங்கள் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த தங்கராஜ் எங்கள் வீட்டில் தாத்தி மாமாவையும் பார்த்து எப்படி எத்த இருக்கீங்க, 3 நாள் உங்களையெல்லாம் பார்க்காம என்னால் இருக்கவே முடியலை, இங்கேருந்து கிளம்பி போனதுலேருந்து இந்த வீட்டு ஞாபகம் தான் எனக்கு அதிகமாக ஓடிட்டே இருந்ததுன்னு தங்கராஜ் சொல்ல, இதை பார்த்துட்டு இருக்க ரேவதி மனசுக்குள்ளேயே முணுமுணுத்துக்கிறாங்க. ஆமாம், 3 நாள் நிதானத்திலே இல்லை, இவருக்கு இந்த வீட்டு ஞாபகமாக இருந்துச்சாக்கும் அப்படின்னு மனசுக்குள்ளேயே முணுத்துக்கிட்டு இருக்கேன். இங்கே வெளியே வந்து நிற்கிறாங்க. இங்கே மலரும் பாக்கியராஜும் இருந்துகிட்டு இருக்காங்க. இப்போ தங்கராஜ் சொல்கிறாங்க, அத்தை மாமா எல்லாரும் இங்கே வீட்டில் நல்லா சாப்பிட்டீங்களா, நல்லா ரெஸ்ட் எடுத்தீங்களான்னு சொல்லிட்டு கேட்க, அதை ஏன் மாப்பிள்ளை கேட்குறீங்க, இங்கே வசந்தின்னு சொல்லி ஒருத்திய வேலையை அழுக்க விட்டுட்டு போனா சுத்தமாக 3 நாளும் சாப்பாடே சரியில்லை மாப்பிள்ளை, இப்போ தான் இங்கே மலர் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் நல்ல சாப்பாடாகவே எங்களுக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்ல, நீங்கள் சொல்கிறதும் சரிதான், அந்த இடத்துக்கு போனதுலேருந்து நீங்கள் நல்லா சாப்பிட்ருக்க மாட்டீங்கன்னு எனக்கும் தெரிஞ்சுது, நானாவது ஒரு வேலையால் நல்லா ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டு போயிருந்திருப்பேன், அவசரப்பட்டு இந்த வீட்டில் இருக்கவங்க தான் என்கிட்ட எதையுமே இங்கே பேசுறது இல்லையே அப்படின்னு சொல்ல, சரி மாப்பிள்ளை விடுங்க, போன ட்ரிப் எப்படி இருந்துச்சு, நல்லா என்ஜாய் பண்ணிங்களா, சந்தோஷமாக இருந்தீங்களான்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு மாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க எங்கள் தங்கராஜும். மாமா ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு, ரேவதி அதை எடு அப்படின்னு சொல்லும்போது, எதுங்க அப்படின்னு கேட்க, அட உன்னுடைய ஹேண்ட்பேக்கில் வச்சேன் பாரு எடுன்னு சொல்லும்போது, என்ன வச்சாரு எனக்கே தெரியாமல் அப்படின்னு ரேவதி நினச்சிட்டே அந்த ஹேண்ட்பேக்கை கொடுக்குறாங்க. ரேவதிக்கே தெரியாது, அவளுக்கே தெரியாமல் தான் இந்த சர்ப்ரைஸான விஷயத்த பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு உள்ளே இருக்க பிரிண்ட் போட்ட ஃபோட்டோக்கள் எல்லாத்தையுமே எடுத்து கொடுக்குறாங்க. அட இதெல்லாம் கொடைக்கானல் எடுத்த ஃபோட்டோவா மாப்பிள்ள அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் இங்கே எல்லாரும் சேர்ந்து எடுத்துக்கிட்ட ஃபோட்டோ எல்லாமே இதில் இருக்குது, நீங்களும் பாருங்க மாமா பாருங்க அப்படின்னு சொல்லி கொடுக்க, அட ரொம்ப நல்லா இருக்கேன் அப்படின்னு எல்லா ஃபோட்டோவையும் பார்க்குறாங்க. அங்கே நிற்கிற மதி உடனே மலரை பார்க்க மலர் பக்கத்தில் வராங்க. ஃபோட்டோஸ் எல்லாம் நல்லா வந்திருக்கான் மலர், மதி நானும் பார்க்கணுன்னு நினச்சிட்டே இருந்தேன், பரவாயில்ல தங்கராஜ் அண்ணனே எல்லாத்தையும் போட்டுகிட்டே வந்துட்டாரு, ஃபோனில் இருக்கிறத விட ஃபோட்டோவாக எடுத்து வைக்கும்போது அதை பார்க்குறப்போ நமக்கே கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்கும் அப்படின்னு மலர் சொல்லும்போது மதி உடனே மலரை பார்த்துட்டு, ஐயோ அக்கா அதில் தான் நம்ம பாப்பா ராகவி இல்லையே, ராகவி எங்கன்னு சொல்லி இங்கே இருக்கவங்க எல்லாரும் கேட்டால் என்ன சொல்லுவீங்கன்னு சொல்லி கேட்க, அட ஆமாம்ல இந்த விஷயத்த நான் மறந்தே போயிட்டேன் பாரு அப்படின்னு மலர் வந்து ரொம்ப பயப்படுறாங்க. என்னாச்சு மலர் அப்படின்னு அங்கே பாக்யராஜ் கேட்குறாங்க. அதுக்கு மலர் சொல்கிறாங்க, இல்லை பாக்யராஜ் அதில் தான் நம்ம பாப்பா இல்லையே, இந்த அத்தை மாமா கண்டுபிடிச்சிருவாங்களா அப்படின்னு பதட்டத்தோடு நிற்க, அடியே எங்கடி ராகவியா காணோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ராகவியா அப்படின்னு அங்கே தங்கராஜ் கேட்க, ஆமாம் மாப்பிள்ள இதில் எல்லாருமே இருக்கீங்க, எல்லாரும் சந்தோஷமாக தனித்தனியாக ஜோடியாக ஃபோட்டோ எடுத்திருக்கீங்க, ஆனால் நம்ம ராகவியை மட்டும் இந்த ஃபோட்டோவில் பார்க்கவே முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ராகவி தான் வரவே இல்லையே அப்படின்னு தங்கராஜ் சொல்ல, என்ன மாப்பிள்ளை விளையாடுறீங்க, வீட்லேருந்து கிளம்பும்போது ராகவி இவங்க கூட தானே கிளம்புனா அப்படின்னு சொல்ல, என்ன மலர் மாப்பிள்ளை ராகவி வரவே இல்லைன்னு சொல்கிறாரு, ஆனால் மாப்பிள்ளை வாங்கி கொடுத்ததா பொம்மையெல்லாம் இங்கே ராகவி வீட்டுக்கு சொல்லிட்டு வந்து வாங்கிட்டு வந்து காட்டிகிட்டு இருக்கான் அப்படின்னு மலர்கிட்ட பார்த்து அங்கே ராஜலக்ஷ்மி கேள்வி கேட்குறாங்க. உடனே தங்கராஜ் அவங்க 2 பேரையும் பார்த்து முறைக்க, அப்போ இதில் ஏதோ சதி நடந்திருக்கு, ராகவி வீட்டிலேருந்து கிளம்பும்போது இவங்க கூட வந்திருக்கா, ஆனால் கொடைக்கானலுக்கு அங்கே எங்கள் கூட வரலை, ராகவியும் வரல, நானும் எங்கள் பசங்களை கூட்டிகிட்டும் போகலை, போனதே நாங்கள் எல்லாரும் மட்டும்தான், அப்போது ராகவி எங்கே போனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க தங்கராஜ். அதுக்கு அங்கே உட்காந்துருக்க ராஜலக்ஷ்மியும் அவங்க மாமனார் ராகவனும் கிளம்பி நின்று, ராகவி எங்கடி போனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அது வந்து அப்படின்னு தங்கி நிற்க, சொல்லு மலரே அப்படின்னு இங்கே கேட்குறாங்க. ராகவியை எங்கள் அம்மா கிட்ட தான் விட்டுட்டு போனேன் அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட இங்கே ராஜலக்ஷ்மிக்கு கோபம் வந்துடுது. உங்கள் அம்மா வீட்லையா, உங்கள் அம்மா வீட்டில் எதுக்கு ராகவியை கொண்டு விடணும், ஏற்கனவே அவங்களுக்கு இந்த வீட்டுக்கும் ஆகாது, அப்படி இருக்கும்போது அந்த வீட்டில் கொண்டு குழந்தைய விட்டுட்டு போனேன்னு சொல்கிறேன், ஏண்டா பாக்கியராஜ் எல்லாம் உனக்கும் தெரிஞ்சுதான் நடக்குதா என்ன, ஏண்டா சுரேஷ் நீ இந்த விஷயத்த வீட்டில் சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்க, அது இல்லை மாமா அது வந்து அப்படின்னு தங்கராஜை பார்க்குறாங்க. புரியுதுடா, என்ன உன் அண்ணா இந்த விஷயத்த வீட்டில் யாருக்கும் சரி தெரியப்படுத்த வேண்டாம் சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டானா அப்படின்னு பாக்யராஜ் கேட்குறாங்க. அப்படின்னு தங்கராஜும் கேட்குறாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை மாமான்னு சுரேஷ் அப்படியே மாற்றி பேசிட்டு நிற்கும்போது ராஜலக்ஷ்மி கிளம்பி மலர் பக்கத்தில் வராங்க. அடியே மலர், நீ முன்னெல்லாம் நல்லா தானடி இருந்த, இப்போ என்னடி ஆச்சு உனக்கு, இங்கே ராகவியை எங்களுக்கு அதாவது வீட்டில் பெரியவங்க நாங்கள் இருக்கோம், எங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லாமல் ராகவியை கூட்டிகிட்டு போய் உங்கள் அம்மா வீட்டில் விட்டுட்டு போயிருக்க,
உங்கள் அம்மா வீட்டில் இருக்கவங்க என்ன நினச்சிப்பாங்க? என்னமோ எங்களால் எங்கள் பேத்தியை பார்த்துக்க முடியாதுன்னு விரட்டி அடித்த மாதிரி நினச்சிக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு ஒன்றே மலர் சொல்லாங்க, ஐயோ அத்தை அப்படிலாம் எதுவும் இல்லை அத்தை. அவங்களும் ராகவி கூட இருந்து ரொம்ப நாள் ஆகுது. ராகவியை குழந்தைய இருந்தப்போ அங்கேருந்து நான் தூக்கிட்டு வந்ததோடு சரி. அதுக்கப்புறம் ராகவி கூட அவங்க ஒரு நாளும் இருக்கவே இல்லை. ராகவிக்கும் அந்த ஆசை இருக்கும்ல, பாட்டி மாமானு இவங்க கூட இருக்கிற ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சா அவ்வளோ சந்தோஷமா இருப்பாள். அதனால தான் அத்தைன்னு சொல்லும்போது அதுக்குன்னே தங்கராஜ் சொல்கிறாங்க, அப்போ இந்த வீட்டில் நீ இதெல்லாம் சொல்லிட்டு உன் பொண்ணை கொண்டு போய் இந்த வீட்டில் விட்டுருந்துருக்கணும். அதெல்லாம் சொல்லாமல் இப்படி கொண்டு போய் விட்ட இந்த தங்கராஜையும் இல்லை என் அத்தையும் மாமாவையும் என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் கேள்வி கேட்குறாங்க. அதெல்லாம் அவங்க யாரும் எதுவும் நினச்சிக்க மாட்டாங்க அப்படின்னு பாக்கியராஜ் சொல்ல, ஆமாம் நீ எதுவும் யாரும் நினச்சிக்க மாட்டாங்கன்னு சொல்லி உன் இஷ்டத்துக்கு செய்வேன், கடைசியில் நாங்கள் தானே தண்டனை அனுபவிப்போம்னு சொல்லி எங்கள் பாக்கியராஜை பார்த்து தங்கராஜு திட்டுறாங்க. டே பாக்கியராஜ், மலர் எப்போதுல இருந்துடா இப்படிலாம் மாறினா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இங்கே பாரு மலர், நீ பண்ணது ரொம்ப பெரிய தப்பு, மன்னிப்பு கேளு மலர் அப்படின்னு சொல்லி இங்கே கேட்கவும் செய்கிறாங்க. ராஜலக்ஷ்மியும் எல்லாரையும் நான் மன்னிச்சிருங்கன்னு கையெடுத்து கும்பிட்டு போன அந்த நேரத்தில் மதி வந்து கையை தட்டி விட்டு என்னக்கா பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏய் இடையில நீ எதுக்கு இந்த மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்குன்னு சொல்ல, அவங்க எதுக்கு என்ன தப்பு பண்ணிட்டாங்கன்னு எல்லார் முன்னாடி இப்போ எல்லாருக்கிட்டே மன்னிப்பு கேட்கணும், அப்படி அவங்க என்ன தப்பு செஞ்சாங்க அப்படின்னு மதி கேட்குறாங்க. அதுக்கு ராஜலக்ஷ்மி, என்ன நீ தெரியாத மாதிரி பேசுகிறேன், இவ்வளோ நேரம் இங்கே தானே இருந்தேன் அப்படின்னு ராஜலக்ஷ்மி சொல்ல, ஆமாம் இங்கே தான் இருந்தேன், ஆனால் இங்கே மலர் அக்கா மேலே எந்த தப்பு இல்லை, தப்பு முழுக்க உங்கள் மேலே தான் இருக்குது அப்படின்னு சொல்ல, எந்த வீட்லையாவது குழந்தைய கொண்டு பாட்டி வீட்டில் விடக்கூடாதுன்னு சொல்லுவாங்களா? ஆனால் நீங்கள் ஏன் இப்படி இருக்கீங்க? அவங்க காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டாங்கன்னு ஒரே காரணத்துக்காக அந்த குடும்பத்தை வெறுத்து ஒதுக்குறதும் தவறு இல்லையா? அவங்க என்ன பாவம் பண்ணாங்கன்னு அவங்கள எப்போதும் திட்டிகிட்டே இருக்கீங்க. இந்த வீட்டுக்கு மலரக்கா மட்டும் வேணும், மலரக்கா வீட்டில் இருக்க எல்லா வேலையும் செய்யணும், பார்த்துக்கணும், உங்களுக்கும் எல்லாமே செஞ்சு கொடுக்கணும். ஆனால் மலரக்காவுடைய குடும்பம் மட்டும் உங்களுக்கு வேணாம். எப்படி இதெல்லாம் உங்களால் பேச முடியுது அப்படின்னு மதி கேட்க, ஏய் மதி கொஞ்சம் அமைதியாக இரு, இந்த விஷயத்தில் நீ தலையிட வேண்டாம்னு சொல்லிட்டு சுரேஷ் கண்டிக்கிறாங்க. சுரேஷை பார்த்துட்டு, இந்த விஷயத்தில் நீங்கள் வேணால் ஒதுங்கி நில்லுங்க, என்னையை ஒதுங்கி இருக்க சொல்கிறதுக்கு முதல்ல உங்களுக்கெல்லாம் எந்த ரைட்ஸும் இல்லை. நான் இந்த வீட்டில் இருக்க இந்த மலர் அக்காவுக்காக கேள்வி கேட்பேன், உங்கள் அன்னைக்காக நீங்கள் கேட்டு நிற்கணுன்ற அவசியம் இல்லை. ஏன்னா நீங்கள் தான் இந்த வீட்டில் இவங்களை ஒரு மனுஷியாவே பதிக்கிறது இல்லையே, அப்புறம் எப்படி இவங்களுக்கு ஒரு கஷ்டம்னா கூட வந்து நிற்க போகிறீங்கன்னு மதி வந்து திட்டமும் செய்கிறாங்க சுரேஷை. சுரேஷ்க்கு கொஞ்சம் அவமானமாக போயிடுது. அங்கே நிற்கிற தங்கராஜுக்கு ஏற்கனவே இந்த மதி போயா அப்படின்னு சொன்ன அந்த ஒரு வார்த்தை மட்டும்தான் ஞாபகத்துக்குள்ளே வந்துகிட்டே இருக்கு. எல்லாம் முன்னாடியும் அப்படி ஒரு வார்த்தையை சொன்னால் நமக்கு அசிங்கமாக போயிடுமேனு தங்கராஜ் அமைதியாகவே நின்று ரொம்ப கோபத்தோடு முறைச்சிட்டு இருக்கேன். ரேவதியும் ஒன்று கேட்குறாங்க, ஏமா இப்போ அண்ணி அவங்க வீட்டில் கொண்டு போய் பாப்பாவை விட்டு வந்ததில் என்ன தப்பு இருக்கு அப்படின்னு சொல்ல, அதுக்கு இங்கே ராஜலக்ஷ்மி என்னடி புரியாத மாதிரி பேசுகிறேன்னு சொல்லி கேட்க, சரிம்மா அப்போது நானும் என் பசங்களை கூட்டிகிட்டு இங்கே வரல சரியா அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி கேட்குறாங்க. என்னடி நீயும் அவ்வளோ ஒன்றான்னு சொல்லி கேட்க, ஆமாம்மா எல்லாரும் பொண்ணுங்க தான், பொண்ணுங்கன்னா உங்களுக்கு அம்மா அப்பான்னு ஒரு குடும்பம் இருக்கத்தான் செய்யும், அதுக்காக இந்த குடும்பத்தை கதினை கட்டிட்டு ஆள முடியுமா? அவங்க அம்மா தம்பின்னு அவங்க யாரையும் போய் பார்க்கக்கூடாதா? இல்லை ராகவியை தான் அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பி வைக்கக்கூடாதா? சரிம்மா நீ சொல்கிற மாதிரியே இருந்துப்போம், ராகவி அவங்க அம்மா அவங்க பாட்டி வீட்டுக்கு போக வேண்டாம், நான் தரணியையும் இளவரசியையும் இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரல, தரணியும் இளவரசியும் நம்ம வீட்டில் அங்கே அவங்க பாட்டி கூட இருக்கட்டும், இதுதான் சரி அப்படின்னு சொல்ல, என்ன ரேவதி என்ன பேசிக்கிட்டு இருக்கன்னு உடனே அங்கே இருக்க ராஜலக்ஷ்மியும் ராகவனும் இங்கே தான் பொண்ணு ரேவதியை பார்த்து கேட்க, ஆமாப்பா அப்படி நியாயம்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரி தானே, குடும்பத்தில் தானே எல்லாரும் இருக்கும், அப்போ நீங்கள் போட்ட ரூல்ஸ் எனக்கும் தானே பொருந்தும், அப்படி இருக்கும்போது நீங்கள் மலரணிக்கு ஒரு ரூல்ஸும் எனக்கு ஒரு ரூல்ஸும் போடுறது சரியாக இருக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. மலரணியும் இங்கே ராகவியும் அவங்க வீட்டுக்கு எப்போதும் போல் எப்போ போகணும்னு நினைக்கிறாங்களோ அப்போ போயிட்டு வரட்டும், அப்படி இல்லையா அவங்க போகக்கூடாது, ராகவி அவங்க பாட்டியை பார்க்கவே கூடாதுன்னு நீங்கள் கண்டிஷன் போட்டிங்கன்னா அப்போ என் பசங்களும் உங்கள் 2 பேரையும் பார்க்க வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, என்னங்க நான் சொல்கிறது சரிதானே அப்படின்னு தங்கராஜை பார்த்து கேட்க, தங்கராஜுக்கோ இதுக்கு என்ன பதில் பேசுகிறேன்னு தெரியாமல் உடனே அங்கே நின்றுட்டு இருக்கேன். மாமா இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை, இதெல்லாம் விடுங்க மாமா, அத்தை இந்த விஷயத்தை பற்றி பேசி எதுக்காக இன்னும் பெருசுப்படுத்திட்டு இருக்கீங்க, இதை இதோட விட்டுட்டு அடுத்த வேலையை பாருங்க அப்படின்னு தங்கராஜ் இந்த இடத்துலேருந்து விலகி போகிறத பார்த்த ரேவதிக்கே அதிர்ச்சியாகவும் ஆச்சரியமாகவும் தான் இருக்கு. மதியம் மலர் அக்காவை பார்த்துட்டு ஒன்றே சொல்கிறாங்க, மலர் அக்கா இனிமேல் நீங்கள் ராகவியும் நீங்களுமே உங்கள் அம்மாவை போய் பார்த்துட்டு வரலாம், இந்த வீட்டில் இருக்க யாரும் எதுவும் சொல்ல போகிறதில்ல, இனிமேல் மற்றவங்க சொல்லுவாங்க அவங்க அதை நினைப்பாங்க அப்படின்னு நினச்சி நீங்கள் பயந்துகிட்டே இருக்காதீங்க, அதே போல் சமையல் விஷயத்தில்
அதுலேயும் கொஞ்சம் கண்ட்ரோலாக இருங்க, உங்கள் உடம்பு உங்களுக்கு ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு இங்கே மதி வந்துட்டு ரூம்குள்ளே போக, என்ன நீ இந்த ஹாலில் அதுவும் எங்கள் மாமாவுக்கு முன்னாடி இப்படி இவ்வளோ மோசமாக பேசுகிறேன்னு சொல்ல, உங்கள் மாமாவே இந்த விஷயத்த கடந்து போங்க, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டாரு, உங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எங்கள் மதியும் சுரேஷை பார்த்து, எனக்கு வர கோவத்துக்கு ஒன்று அப்படின்னு சொல்லும்போது, என்ன அடிக்கணும் போல இருக்கா, எங்கே மேலே கையை எங்கே பார்க்கலாம் அப்படின்னு மதி மிரட்டும் போது சுரேஷ் அந்த ரூமை விட்டு வெளியே போயிடுறாங்க. மதி இவ்வளோ தைரியமாக பேசினதை பார்த்த மலருக்கும் ரேவதிக்கும் சந்தோஷமாக இருக்குது. கிச்சனுக்குள்ளே வந்த மதிக்கிட்ட, நானே இந்த மாதிரி எங்கள் அப்பா கிட்ட பேசினதில்ல தெரியுமா, நீ எனக்கு தைரியத்துக்கு சப்போர்ட்டுக்கு இருக்குன்ற ஒரு நம்பிக்கையில் நானும் நல்லா பேசி விட்டுட்டேன், இப்போ தான் மனசில் இருக்க பாரமே குறைஞ்ச மாதிரி இருக்குது, இத்தனை வருஷத்தில் வராத தைரியம் ஒன்னால எனக்கு இப்போ வந்திருக்கு அப்படின்னு ரேவதி எங்கள் மதியை கட்டிப்பிடிச்சு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. மலருமே ரொம்ப நன்றி மதி அப்படின்னு சொல்ல, அக்கா உங்கள் உரிமைக்காக என்றைக்குமே நீங்கள் நின்று தான் ஆகணும், என்றைக்குமே மற்றவங்க வந்து நிற்பாங்கன்னு எதிர்பார்க்கவும் கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே மதியும் மலர்கிட்ட, மலருமே அந்த யோசனையில் தான் இருக்காங்க.